Good morning, day 4. Hi, Silva. Hi, Silva. Hi. Good morning. Good morning. Good morning. Good morning. 6 கரண்டி அரிசி மாவு, 1 கரண்டி உளுத்த மாவு. நீங்கள் கப்பில் கூட போட்டுக்கலாம். கப்பில் போட்டால் 6 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு உளுத்த மாவு. எதால நம்ம அளந்துக்கிறோமோ அதாலேயே உளுத்த மாவு. கொஞ்சம் எள்ளு, உப்பு, பெருங்காய பொடி. இதெல்லாம் இதில் போட்டிருக்கா? உப்பு போடுறேன். உப்பு, 1 பீஸ் வெண்ணெய். 100 கிராம் வெண்ணெய் வாங்கினேன். அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் 1 பீஸ் போடுறேன். கொஞ்சம் சீரகம், இதுக்கு தேவையானது. நானும் அப்படி இப்போ அப்படியே நீ சொல்லிட்டு பாடுறாலும் பாட்டு பாடு. சரி எல்லாமே அரிசி மாவு, உளுத்த மாவு, வெண்ணெய், எள்ளு, கொஞ்சம் சீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோம்னா தொலைன்னு போயிடும், அப்புறம் பிடிய வராது நமக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூடலுக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தளர இப்படி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சாலும் நமக்கு பிடிய வராது. ரொம்ப ஓட தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டாலும் நமக்கு வந்து கஷ்டம், அதுவும் பிடிய வருது. ரொம்ப இசுக்கி பிசுக்குன்னு ஈசிக்கும். நம்ம பதமாக இப்படி வந்து பிசைஞ்சிட்டோம்னா பிழியறதுக்கு நமக்கு வாட்டமாக இருக்கும். வழக்கம் போல் கொஞ்சோண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். போய் நானும் கை பிடிச்சிப்பேன். நான் இது நினச்சேன். இது வந்து முழுக்கு தேங்குழல். இன்னொன்று இருக்கும் முள்ளு தேங்குழல் வந்து அது முள்ளாக இருக்கும். நானும் கை பிடிச்சிக்கணும். அப்போ கை பிடிச்சிக்கணும். அம்மா நான் கை பிடிச்சிக்கணும். சரி கை பிடிச்சிக்கோமா. ஆனால் இது எண்ணெய்மா, எண்ணெயில் கொஞ்சம் ரிஸ்க் இடப்பட்டோ. இந்த எண்ணெய் என்ன ஆகும்னா தெளிக்கும் டக்குன்னு. இதுதான் பிரச்சனை. ஈஸி ஸ்நாக் ரெசிபி பிடிச்சிருக்கா? அவனை சாப்பிட வச்சுடு. முறுக்கு எப்படி இருக்கு? பார்த்து தாச்சு, முறுக்கு எப்படி இருக்கு? இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இதை வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம். யார் பண்ணி கொடுத்தா இந்த முறுக்கு? ஆத்தி பண்ணி கொடுத்தா. டேஸ்டியா இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஏன்னா வெளியிலலாம் இப்போ நிறையா மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? எண்ணெயெல்லாம் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நம்மனா வீட்டில் வந்து ஹைஜெனிக்காக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆயில் வச்சு பண்ணுவோம். அதனால் குழந்தைகளுக்கு நம்ம ஆற்றுலேயே பண்ணி கொடுத்தோம்னா அவளுக்கும் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம், நம்ம ஆற்றுல சாப்பிட்றது தானே அப்படின்ட்டு நம்மளும் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அதனால் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது.